Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 9th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜீப்ரால எக்ஸசைஸ் 3.13ல தேர்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஸ்விம்மிங் பூலை ஃபில் பண்ணுறதுக்கு 2 பைப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பைப் வந்து லார்ஜர் டயாமீட்டர், அதாவது கொஞ்சம் பெரிய பைப்பு. அதுக்கப்புறம் ஒரு பைப் வந்து ஸ்மாலர் டயாமீட்டர், அதாவது கொஞ்சம் சின்ன பைப்பாக வந்து இருக்குது. அந்த பைப்பு ரெண்டுமே யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் ஸ்விம்மிங் பூலையுமே வந்து ஃபில் பண்ணோம்னா மொத்தம் 24 hours வந்து ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே வந்து அந்த லார்ஜர் டயாமீட்டரை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த கண்டிஷனை வந்து எழுதிப்போம். ஃபஸ்ட்டு இங்கே எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் அண்டு டைம் ரெண்டுமே வந்து ரிலேட் ஆகுது. ஏன்னா எவ்வளோ ஸ்பீடில் வந்து அந்த ஸ்விம்மிங் பூல் வந்து எவ்வளோ டைமில் வந்து ஃபில் ஆகுதுங்கிறப்ப ஸ்பீட் அண்ட் டைம் ரெண்டுமே வந்து ரிலேட் ஆகுதுங்கிறத பார்ப்போம். அப்படின்னா ஸ்பீடுக்கும் டைமுக்கும் என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டைம் தான் வந்து ஸ்பீடு. அதனால் இந்த இடத்துல எப்போது எக்ஸு தான் வந்து ஒரு இங்கே முன்னாடி சமயம் பார்த்தோம்னா 2 ரூபி காயினை வந்து எக்ஸுன்னு பார்த்துருப்போம், 5 rupees காயினை வந்து ஒய்ன்னுட்டு பார்த்துருப்போம். அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ் அண்ட் ஒய் எடுக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் எடுக்கக்கூடாது. ஏன்னா இங்கே ஸ்பீட் அண்ட் டைம் வந்து ரிலேட் ஆகுது. எப்படின்னா வந்து எப்படி ரிலேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டைம். அதனால இந்த இடத்துல 1/x 1/yன்னுட்டு நான் எடுத்துக்கிறேன். 1/xன்னுட்டு நான் எதை எடுத்துக்கிறேன்னா, லார்ஜர் டயாமீட்டர் வந்து 1/xன்னு எடுத்துக்கிறேன். 1/yன்னுட்டு எதை எடுத்துக்கிறேன்னா, ஸ்மாலர் டயாமீட்டர் எடுத்துக்கிறேன். இப்போ லார்ஜர் டயாமீட்டர் ஸ்மாலர் டயாமீட்டர் இருக்கக்கூடிய பைப் ரெண்டுமே யூஸ் பண்ணி ஒரு ஸ்விம்மிங் பூலை ஃபுல்லாக ஃபில் பண்ணோம்னா 24 hours ஆகும். அப்படின்னா 1/x ப்ளஸ் 1/y ஈக்குவல் டு 1/24ங்கிறத நான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். அடுத்தது ஒரு லார்ஜர் பைப்பை ஃபுல்லாக எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்கன்னா 8 hours வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸ்மாலர் பைப்பை 18 hours வந்து யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணி ஒரு ஸ்விம்மிங் பூலை ஹாஃப் வந்து அவங்க ஃபில் பண்ணியிருக்காங்க. அந்த கண்டிஷனை நான் எழுதிக்கிறேன். லார்ஜர் பைப்பை வந்து 8 hours யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா 8/x. அடுத்தது ஸ்மாலர் பைப்பை 18 hours யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா 18/y ஈக்குவல் டு அவ்வளோ டைம் யூஸ் பண்ணியுமே அவங்களால எவ்வளோ ஃபில் பண்ண முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஃப் ஸ்விம்மிங் பூல் தான் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. அதனால் 1/2ன்னுட்டு நான் எழுதிக்கிறேன். இப்போ கொஸ்டினில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ லார்ஜர் டயாமீட்டரில் இருக்கக்கூடிய பைப்பை நான் தனியாக யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஸ்மாலர் டயாமீட்டர் இருக்கக்கூடிய பைப்பை நான் தனியாக யூஸ் பண்ணுறேன். அப்படி தனித்தனியாக யூஸ் பண்ணுறப்ப எவ்வளோ டைம் வந்து அந்த ஸ்விம்மிங் பூலை ஃபில் பண்ணுறதுக்கு ஆகுங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 1/x 1/yங்கிறது ஃப்ராக்ஷனில் இருக்குது. இப்போ இந்த ஃப்ராக்ஷனில் இருக்கிறத இன்னொரு வேரியபிளாக நான் கன்சிடர் பண்ணிக்கணும். அதனால் 1/xஐ நான் ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன், 1/yஐ பின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கண்டிஷன் வேணால் இப்போ இந்த ஆன்சரை மட்டுமே பார்ப்போம். அப்படின்னா எனக்கு ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1/24ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது 8/x வந்து இருக்குது. அதை நான் 8a எடுத்துக்கலாம். ப்ளஸ் 18b ஈக்குவல் டு 1/2ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல 1/24 இருக்குது. அதை நான் இங்கிட்ட ட்ரான்ஸ்ஃபரேட் பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்படின்னா 24 × a ப்ளஸ் 24 × b ஈக்குவல் டு 1ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது இந்த 2வையும் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அப்படின்னா 8 × 2 16 ஆகும். அப்படின்னா 16a ப்ளஸ் 18 × 2 36 ஆகும். அப்படின்னா 36b ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிருக்கு. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணோம்னா கான்ஸ்டன்ட் அதுக்கப்புறம் வேரியபிள் ரெண்டுமே ஒரே சைடில் இருக்கணும். அப்படின்னா 24a ப்ளஸ் 24b minus 1 equal to 0. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னுட்டு எடுத்துக்கிறேன். அடுத்தது 16a plus 36b ஈக்குவல் -1 equal to 0. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு 2 ஈக்குவேஷன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. 2 ஈக்குவேஷனுமே இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா a and b தான் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. அப்படின்னா a b அதுக்கப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட். ஏல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்ன எழுதணும்னா பியோட கோஎஃபிஷியன்ட்னா 24 அதுக்கப்புறம் 36. அதை நான் இங்கே எழுதிக்கிறேன். 24 36 அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் -1 அதை எழுதிக்கிறேன். அடுத்து பியில் என்ன எழுதணும்னா ஏவோட கோஎஃபிஷியன்ட் 24 16. அடுத்தது ஸ்டார்டிங்கில் எழுதுன 24 36 எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஆரோ மார்க் போட்டபடி அதை மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா a divided by something equal to b divided by something equal to 1 divided by something. அப்படின்னா ஏல வந்து பார்த்தோம்னா 24 × 1 வந்து 24 மைனஸ் இருக்குன்னா -24 மைனஸ் 1 × 36 36 தான் மைனஸ் இருக்கனால -36.
அடுத்து b டிவைடட் பை சம்திங் அப்படின்னா பியில் வந்து பார்த்தீங்கன்னா 16 இன்ட்டு 1 வந்து 16 மைனஸ் இருக்கனால -16 மைனஸ் 24 இன்ட்டு 1 வந்து 24 மைனஸ் இருக்கனால -24. அடுத்தது 24ஐயும் 36ஐயும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 864 வந்து கிடைக்கும். அடுத்தது 24ஐயும் 16ஐயும் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 384 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு a divided by -24 minus into minus plus அப்படின்னா +36 equal to b divided by -16 minus into minus plus 24 equal to 1 divided by 864ஐயும் 384ஐயும் 864ஐயும் 384ஐயும் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பார்ப்போம். மைனஸ் பண்ணால் எனக்கு 480ங்கிற வேல்யூ வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா a divided by 36ஐயும் 24ஐயும் மைனஸ் பண்ணால் 12 கிடச்சிருக்கு ஈக்குவல் டு b divided by 24ஐயும் 16ஐயும் மைனஸ் பண்ணால் எனக்கு 8ங்கிற வேல்யூ கிடச்சிருக்கு ஈக்குவல் டு 1 divided by 480. இப்போ கான்ஸ்டன்ட் டேர்மையும் a டேர்மையும் நான் கம்பேர் பண்ணுறேன். அப்படின்னா a divided by 12 is equal to 1 divided by 480. அடுத்து b divided by 8 is equal to 1 divided by 480. இப்போ எனக்கு 12 வந்து டிவிஷனில் இருக்குது. டிவிஷனில் இருக்கிற அந்த 12 இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்படின்னா a is equal to 12 divided by 480. அடுத்து b is equal to 8 divided by 480. இப்போ இந்த இதை கேன்சல் பண்ணனா 12 1 சார், இது 12 4 சார், இங்கே 0 இருக்குது. அப்படின்னா ஏவோட வேல்யூ 1/40 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா b is equal to 8 1 சார், இது 8 6 சார், அப்படின்னா 1 divided by 60. இப்போ எனக்கு a and b ஓட வேல்யூ தான் கிடச்சிருக்கு. ஆனால் எனக்கு வேண்டியது x and y-ஓட வேல்யூ. x and y-ஓட வேல்யூ தான் வேணும். அப்படின்னா 1/xஐ நான் ஏன்னு கன்சிடர் பண்ணியிருந்தேன். அப்படின்னா x வேணும்னா x is equal to 1/aன்னு ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்படின்னா x is equal to 1 divided by a இருக்குது. அப்படின்னா 1 divided by 1/40ன்னு இருக்கும். இதை நான் கூட கொஞ்சம் ரெசிப்ரோக்கல் பண்ணேன்னா 40 கிடச்சிருக்கு. அப்படின்னா x is equal to 40 ஹார்ஸுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படின்னா 1 divided by y தான் நான் bன்னு கன்சிடர் பண்ணேன். அப்படின்னா y வேணும்னா y is equal to 1 divided by b. அப்படின்னா y is equal to 1 divided by 1/60. இதை ரெசிப்ரோக்கல் பண்ணேன்னா 60 கிடைக்கும். அப்படின்னா y is equal to 60 ஹார்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா எக்ஸுங்கிறது லார்ஜர் டயாமீட்டர் இருக்கக்கூடிய பைப். அந்த லார்ஜர் டயாமீட்டர் இருக்கக்கூடிய பைப்பை நான் யூஸ் பண்ணி அந்த ஸ்விம்மிங் பூலை எவ்வளோ டைமில் வந்து நான் ஃபில் பண்ணி முடிக்கும் அப்படின்னு பார்த்தா 40 ஹார்ஸில் ஃபில் பண்ணிடலாம். அடுத்து ஸ்மாலர் டயாமீட்டர் இருக்கக்கூடிய பைப்பை யூஸ் பண்ணி அந்த ஸ்விம்மிங் பூலை எவ்வளோ டைமில் வந்து ஃபில் பண்ணலாம்னா 60 ஹார்ஸில் வந்து ஃபில் பண்ண முடியுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.